शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா பூஜை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆத்மார்த்தம் இருக்கும், அந்த ஆத்மார்த்தத்தோடு பெரியவா பூஜை பண்ணுவார். அதை பார்க்கிற போது, தரிசிக்கிற போது நமக்கு எந்த அளவுக்கு ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெரியவா திருப்பதியில் கேம்ப் இருக்கு. திருப்பதி கஷேத்திரம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆந்திரா பக்கம் போகும்போதெல்லாம் இந்த வெங்கடாச்சலபதியும் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு போவாள். மலை ஏறி போவாள். பெரியவா இப்பெல்லாம் படி ஏறி போவாள். பெரியவா தான் வாகனத்தில் போக மாட்டாள் இல்லையா, படி ஏறி போவாள். திருப்பதியில் ஒரு தடவை பெரியவா கேம்ப் இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு பூஜை பண்ணுறோம் சாயங்காலம். அதில் இந்த மேரு இருக்குது பத்தில், மேரு வச்சு இந்த மேருக்கு மேலே ஒரு சந்தனத்தினால் ஒரு உருண்டை பண்ணி அது மேலே ஒரு அலங்காரமாக வச்சு இது அம்பாளை அலங்காரம் பண்ணி பெரியவா அன்னைக்கு பூஜை பண்ண போகிறேன். ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பெரியவா அந்த அம்பாளை பார்க்கிறப்பவே அப்படி ஒரு ஆனந்தம். இப்போ நம்மளோட மனசு தான் எல்லாவற்றுக்கும் காரணம். எதை திரும்ப திரும்ப இந்த இன்வால்மெண்ட், ஆத்மார்த்தம், மனசு, அங்கே தான் எல்லாமே வந்து நிற்கும். மகாபெரியவரோட மனசு எப்படிப்பட்ட மனசு? அந்த மனசு யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நினைக்காது, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற மனசு. அப்படிப்பட்ட மனசு இருக்கிறவ நினைக்கிறது, அவ செயல்கள் அத்தனையுமே அப்படியே பலிதமாகும். என்ன நினைக்கிறாளோ அப்படியே நடக்கும். அந்த அம்பாளே பெரிய அலங்காரம் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு நம்ம ஆற்றுல அலங்காரம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஒரு வயசு 1.25 வயசு குழந்தை, ஒரு பொன் குழந்தைய உட்காந்து வச்சு மூஞ்சியெல்லாம் துடைச்சி பவுடர் போட்டு நெத்தியில் மை வச்சு தலைமுடியெல்லாம் பின்னி பண்ணுறோம். அல்ல குழந்தைக்கு ஒரு மாதிரி விளையாட்டெல்லாம் காமிச்சுட்டே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை எவ்வளவு அழகாக காமிச்சுட்டு இருக்கோம். அதுபோல் பெரியவா பூஜை பண்ணுறப்ப அம்பாள் அத்தனை ஆனந்தமாக இருப்பாள். காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியர்களுக்கு அவ மடியில் அம்பாள் அமர்ந்து கொண்டிருப்பாளாம். அம்பாள் உட்கார்ந்துட்டு இருப்பாள். காஞ்சி மடத்து ஆச்சாரியர்கள் எத்தனை பேருக்கும், ஆதிசங்கரால் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற பால பெரியவா வரைக்கும், இது சில நேரங்களில் அவர்களுக்கு தெரிய வரும், பல நேரங்களில் அவளுக்கு தெரியாதான். அவள் மடியில் இருக்கிறதே தெரியாதான். அம்பாள் உட்கார்ந்துட்டு இருப்பாள். அப்படின்னா எப்பேற்பட்ட பீடம் காஞ்சி காமகோட்டி பீடம், எப்பேற்பட்ட அருளாளர்கள், ஆச்சாரியர்கள் அந்த பீடத்தை அலங்கரித்து அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் நமக்கு. நமது குருநாதர் அப்படிங்கிறவ ஒரு காஞ்சி காமகோட்டி பீடம் அப்படிங்கிறதுல நம்மெல்லாம் பெருமைப்படுறது ஒரு பக்கம், ஆனால் நம்மளோட லைஃப்பையும் அது போல் வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது நான் நம்மளாம் ஒரு அரசியல் கட்சி மாதிரிலாம் ஒரு படத்தை வச்சுட்டு ஆதாயத்திற்காக நம்ம கிடையாது. இது ஆன்மீகம்ங்கிறது ஆதாயத்திற்காக கிடையவே கிடையாது. நீ எந்த அளவுக்கு பக்தியுடன், உள்ளார்ந்த பக்தியுடன் காணப்படுகிறாயோ, உண்மையுடன் காணப்படுகிறாயோ, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற நற்சிந்தனையுடன் காணப்படுகிறாயோ, மற்றவர்களது துயர்களை களைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அனைத்து ஜீவராசிகளும் மனிதனை போன்ற ஜீவராசிதான்.
எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம் உதவ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பத்தான் நம்மெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கோன்னு அர்த்தம். இது சும்மா ஒரு அபிஷேகத்தையும் அர்ச்சனையும் பண்ணிட்டு டெய்லி ஒரு ரொட்டீன் மாதிரி ஒரு குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, சாப்பிட்றது மாதிரி பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொட்டீன் கிடையாது. அது ரொட்டீன் கிடையாது. அதுதான் இகபர சுகம் சொல்லுவோம் இல்லையா. இந்த லோகத்தில் இருக்கும்போது சுகம் வேற, நம்ம அந்த லோகத்துக்கு போனால் அந்த சுகம் வேறு. அந்த லோகத்திற்கு போகின்ற போது நம்ம நல்லா போகணுங்கிறதுக்கு தான் இந்த பூஜை வழிபாடுகள் இவற்றையெல்லாம் செய்யணும். அதனால தான் இதில் மனசு மட்டுமே நம்ம எதிர்பார்க்கணும். பெரியவா அப்படி ஒரு மனசோட ஒரு புஷ்பத்தை அம்பாள் மந்திரத்தை சொல்லி போடுகிற போது அம்பாள் விடுவா, கொடு அந்த பூவை எங்கிட்ட கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படி வாங்கி சொருகு அப்படி நிற்குமாங்க, போய் நிற்குமாங்க. பெரியவா சந்திரமணி பூஜை பார்த்த இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் இருக்க பல பேர் இருப்பா. அவளுக்கெல்லாம் தெரியும் அந்த பூஜை எப்படிப்பட்ட பூஜை அப்படிங்கிறதுலாம் தெரியும் அவளுக்கெல்லாம். அதுபோல பேசுவா பெரியவாள்லாம், அம்பாள் கிட்ட பேசுவா. நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் சில கோவில்களில் சிவாச்சாரியர்கள்லாம் பூஜை பண்ணுறப்ப அம்பாளுடைய வதனத்தை பார்த்து அந்த பிரசாதத்தை அப்படி காமிப்பா. ஒரு குழந்தைகிட்ட நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, ஆகாரம் கொடுக்குறோம் இல்லையா, அதுபோல் அந்த அம்பாள் திருமேனி அந்த வதனத்தை முகத்தை பார்த்துட்டு அப்படி ஆராதனை பண்ணுவா. அப்போ அம்பாள் எடுத்துக்காமலா இருப்பா, அம்பாள் நிச்சயமாக பிரசாதத்தை எடுத்துட்டுருவா. அதுதான் பக்தியில் வேணும் நம்மக்கிட்ட. அதுதான் பெரும் குறை. அது தப்பு கிடையாது, எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நம்ம மனுஷா அத்தனை பேருமே நாம் என்னென்னவோ தேவைகளுக்காக நம்ம சுற்றிகிட்டே இருக்கோம். இது வேணும், அது வேணும், அது வேணும். அப்படின்னா பக்தி எங்கே? பக்திங்கிறது ஒரு காரியம், ஒரு செயல்பாடு, ஒரு கடமை, அப்படி தான் இருக்கும். அது பெரியவாளுக்கு எதான் இருக்க, பெரியவாளுக்கு ஒன்று லோகம் நல்லா இருக்கணும், நீ என்ன இருக்கணும், அவன் என்ன இருக்கணும், அடுத்த வீடு என்ன இருக்கணும், அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரே ஆன்மா மகாபிரிவா. அதனால் அவர் நடத்துகிற பூஜை அம்பாள் அப்படி ஏற்றுப்பாள். அன்னைக்கு புஷ்பத்தை வச்சு மகாபெரிவா பூஜை பண்ணுறாளாம். அம்பாள் வச்சிருக்க இல்லையா, அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அந்த அம்பாள் பெரியவா இப்படி பூஜை பண்ணுறப்ப அந்த புஷ்பம் வருது பற்றில, ரெண்டு கண்ணையும் இடது பக்கம் நகர்த்துறதா வலது பக்கம் நகர்த்துறதா. யார்? அம்பாள். அந்த அம்பாள் அப்படி பார்க்குற அந்த காட்சியை பெரியவா பூஜை பண்ணுறத தனது கண்களை இடப்பக்கமும் வலப்பக்கமும் நகர்த்தி அந்த திருக்காட்சியை மகாபெரிவா பூஜை பண்ணுறத அந்த அம்பாளே தரிசித்து கொண்டிருக்கிறாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.